வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காய் பாருங்க, பீன்ஸ் ஒரு 10, கேரட் 1, 2 காயும் சேர்ந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2, வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய். ஸ்டவ்வில் கடாயை வச்சு தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி வேக வச்சிடலாம். இந்த குருமாவுக்கு நம்ம மசாலா அரைச்சிடலாம். தேங்காய் 1/4 மூடி, கசகசா 1 ஸ்பூனு, பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, முந்திரி ஒரு 5. இதிலே இந்த பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்ததும் தோலை உரிச்சிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் வானலை வச்சு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிடலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகும் போதே பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, பட்டை ஒரு சின்ன துண்டு, கிராம்பு ஒரு 3, அன்னாச்சிப்பூ 1, பிரிஞ்சி இலை கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 2 போட்டுக்கலாம். நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் 2 இதில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். வெங்காயம் தக்காளி 2த்தையும் ஒன்றா போட்டு நம்ம வதக்கக்கூடாது. தக்காளி ஒரு 2 இதிலே போட்டு நல்லா வதங்கட்டும். இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு. உப்பு போட்டால் அடி பிடிக்காத இருக்கும். அதனால் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீன்ஸு கேரட்டை போட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜ் குருமாவுக்கு நான் பச்சை பட்டாணி சேர்க்கலை, தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதிலே தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலா இல்லாதவங்க கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ காயோட இந்த மிளகாய்த்தூள் போட்டதெல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த வெந்துக்கிட்டு இருக்க அந்த காயிலே போட்டு ஒரு கிண்டி விட்டுறலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு போடுறதுனால குருமா கெட்டியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெஜ் குருமாவுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சு நம்ம செய்யலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் மசாலாவை இதிலே ஊற்றிடலாம். ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி அலசி இதிலே ஊற்றிடலாம். நமக்கு ஏற்ற மாதிரி கெட்டியாவோ அல்லது கொஞ்சம் தண்ணியாவோ இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் தேங்காய் ஊற்றுனதுனால ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இதிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா சப்பாத்தி, பூரிக்கு மட்டும் இல்லாத இட்லி, தோசைக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க.